வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது ஃப்ளைட் ரிஸ்க் அப்படின்ற இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பிரைமில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் மார்க் வேர்ல்பர்க் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தை மெல் கிப்சன் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அப்போகாலிப்டோ, ஆக்ஸாரிட்ஜ் இந்த மாதிரி கோரியான படங்கள் எடுத்த மெல் கிப்சன் கிட்ட இருந்து ஒரு ஏவியேஷன் த்ரில்லர் அப்படின்னும் போது என்ன எடுத்திருக்க போறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதுலேயும் 3 கேரக்டர்ஸை மையமாக வச்சு தான் இந்த கதையை எடுத்திருப்பாங்க. அதில் முதல் கேரக்டர் வந்து ஒரு அக்கௌண்டன்ட். இவர் வந்து ஒரு கிரிமினல் பாஸ் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அண்ட் பிரசண்டா வந்து பதுங்கி இருப்பாரு. இவரை வந்து ஸ்டார்டிங்லேயே பிடிச்சிடுறாங்க. அண்ட் இவரும் அப்ரூவர் ஆயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் இவரை சேஃபாக நியூயார்க்குக்கு கொண்டு போகணும். ஸோ அதை வந்து ஒரு ப்ரைவேட் ஃப்ளைட்டில் கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. ஸோ அவரை எஸ்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸராக தான் நம்ம ஹீரோயின் வருவாங்க. அண்ட் இவங்க 2 பேரும் போகக்கூடிய அந்த ஃப்ளைட் இருக்குல்ல, அதை ஓட்டக்கூடிய அந்த பைலட்டாக தான் நம்ம மார்க் வேர்ல்பர்க் வராரு. ஃப்ளைட்டும் கிளம்பிடுது, நடுவானத்தில் போயிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணுறாங்க. உண்மையான பைலட் வந்து வால்பர்க் கிடையாது. இவர் அந்த பைலட்டை அடித்து கொண்டுட்டு இவர் அந்த பிளேஸ்க்கு வந்திருப்பாரு. ஸோ எதுக்காக வந்திருக்காரு, அதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட்டில் நடக்கக்கூடிய கேஸ் என்ன, அண்ட் ஒருத்தருக்கான பர்பஸ் என்ன, டுவர்ட்ஸ் எண்ட் யார் சர்வைவ் ஆனா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்றது ஒரு சிம்பிளான ஏவியேஷன் த்ரில்லரை அதுவும் 3 வேற வச்சு கொடுக்கணும் அப்படின்ற அந்த முயற்சிக்கு கண்டிப்பாக பாராட்டுகள் சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி நிறைய பரபரப்பான மூமெண்ட்ஸ் அப்படின்றதும் ஜென்ரேட் பண்ணியிருந்தாங்க. யாருக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் யாராக இருப்பா அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை வந்து ஃப்ளைட்டில் வச்சு ஃபோன் கால் வழியாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு மோடில் கொண்டு போயிருப்பாங்க. அது ஒரு வித்தியாசமான முயற்சியாக தான் இருந்துச்சு. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் இவங்க சர்வைவ் ஆனாங்களா இல்லையா, அண்ட் அது ரிலேட்டடாக வரக்கூடிய அந்த காட்சிகளை எடுத்த விதம் அப்படின்றதும் ரொம்பவே நீட்டாகவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். டியூரேஷன் வைஸ் 1.5 மணி நேரத்தில் ரொம்ப கிறிஸ்பாக காம்பேக்டாக இருக்கக்கூடிய ஒரு படம். அண்ட் எனக்கு எந்த இடத்துலையுமே போர் அடிக்காமல் போன ஒரு படம் தான். பட் இருந்தாலும் இந்த படம் பார்த்து முடிஞ்சதுக்கு அப்புறம் மட்டும் ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஃபீல் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா டு அன் எக்ஸ்டென்ட் தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நார்மலான ஒரு த்ரில்லர் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. அதுவும் மெல் கிப்சன் கிட்ட இருந்து இவ்வளவுதானா அப்படின்ற ஒரு குறையும் இருக்க தான் செஞ்சுச்சு. எல்லாத்துக்கும் மேல இன்னுமே டீடைலிங், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், பரபரப்பு இதெல்லாம் இருந்திருக்கலாம். பட் கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாலாம் இல்லை, தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.